இந்த காவல் உதவி ஆப்புன்றது வந்து உமன் சேஃப்டிக்காக மட்டுமே வந்து ரெடி பண்ணது. நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கையில் மொபைல் இருக்குது, ஃபோனை எடுத்து கால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட நம்ம வந்து அந்த ஆப்பில் வந்து ஒரு ரெட் பட்டன் மாதிரி இருக்கும். ஏற்கனவே அந்த ஆப்பில் வந்து நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம், டவுன்லோட் பண்ணி எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கும். யார் மொபைல் இல்லாத ஆள்லாம் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் வந்து காவல் உதவி ஆப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட பேரண்ட் டீட்டெயில்ஸு, நெய்பர் டீட்டெயில்ஸு, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, கொல்லீகு யார் வேணாலும் போட்டு அவங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரை அதில் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு இன்டீரியரில் நீங்கள் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ரெட் பட்டன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 times ஷேக் பண்ணலாம். மொபைலை வந்து 2 times இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா கூட அது வந்து எங்கெங்கே வந்து அந்த கால் ஃபார்வர்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கால் ஃபார்வர்ட் ஆகும், அடுத்தது உங்கள் பேரண்ட்ஸுக்கு, அடுத்தது யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அதில் நீங்கள் யார் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க 3 பேருக்குமே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கன்வே ஆகும். அது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் போலீஸ் வந்து உங்களை அடுத்தது கான்டாக்ட் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷமே கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் நம்பருக்கு. அதனால் அது வந்து சேஃப்டிக்காக எடுத்தது. மெயினாக வந்து சிட்டிஸ்க்காக தான் வந்து அந்த ஆப்பே.